பகுதி நேர ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பொய்யான வாக்குறுதிகள் கூறி ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த 4 ஆண்டுகளாக பொதுமக்களை வஞ்சிப்பதையே தொழிலாக வைத்திருக்கிறது என தெரிவித்துள்ளார். அதேபோல் ஆட்சிக்கு வந்ததும் 12,000த்திற்கும் அதிகமான பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்று கூறி கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏமாற்றி வருகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளாக அறவழியில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிக் கொண்டிருக்கும் பகுதி நேர ஆசிரிய பெருமக்களுக்கு திமுக அரசின் பதில் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்களித்த மக்களை வஞ்சிப்பது திமுகவுக்கு புதிதல்ல என்றாலும், நாட்டின் எதிர்காலமான மாணவர்களை சிறந்தவர்களாக உருவாக்கும் ஆசிரியர்களை தங்கள் உரிமைக்காக போராடும் அவல நிலையில் வைத்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். எனவே பகுதி நேர ஆசிரிய பெருமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என அண்ணாமலை அந்த பதிவில் கூறியுள்ளார்.